என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டெக்னோ வந்து கூடி சீக்கிரமாக அடுத்த மாதம் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. டெக்னோ பாப் சீரிஸில் என்ன ஃபோன்னா டெக்னோ பாப் 8. இப்போ இந்த வீடியோவில் வந்து நீ டெக்னோ பாப் 8 அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்க பார்க்க போகிறோம். 2 நாள் முன்னாடி வந்து டெக்னோ வந்து அவங்களுடைய இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அமேசான் வந்து டீசர்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மறக்காம காட்டுறேன். இப்போ இந்த ஃபோன் யாருக்கும் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி ப்ரைஸில் லான்ச் ஆக போகுது. கூட வந்து இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கேமராவும் அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த ஃபோன் எதுக்குன்னா சும்மா பேசிக்காக எனக்கு 4 இருந்தால் போதும், எனக்கு பேச இருந்தால் போதும், ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்க போகுது. இப்போ இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு கௌத் நியூஸ் சேனல், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டெக்னோ பாப் 8 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஃபோனுடைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜும் போட்டிருக்காங்க. மேலே வந்து பாப் 8 போட்டிருக்கு. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 6.6 இன்ச்சுக்கான 90Hz டிஸ்பிளே கூட 5000 mAh பேட்டரி, 13 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சிக்கான சார்ஜிங் இருக்கும் போட்டிருக்காங்க. கீழே வந்து டெக்னோக்கான பிராண்டிங் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கூடிய முக்கியமாக சொல்ல போகிறது இந்த ஃபோனில் டைனாமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்களா. இந்த ஃபோனில் ஆப்பிள் மாதிரியே டிசைனும் இருக்குது. கூட வந்து டைனாமிக் ஐலாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக சொல்லலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திறந்த உள்ள ஃபோன் தான் கொடுக்குறாங்க. எப்போனா பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு உள்ளே வந்து சிம் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கேஸும் கொடுப்பாங்க. இது வந்து டெக்னோ சார்ஜர் 10 வாட்க்கான ஒரு டீசெண்டான சார்ஜர்னே சொல்லலாம். அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டெக்னோ பாப் 8 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவுக்கு பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அப்புறமா உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே பஞ்சுவல் கேமராவில் நீங்கள் வந்து டைனாமிக் ஐலாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது ஆப்பிள் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆப்பிள் 15 Pro Max மாதிரியே இருக்கும். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3 கேமரா மாதிரி தெரியும். பட் 2 கேமரா தான் இருக்குது. கூட வந்து 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கூட LED ஃப்ளாஷ் இருக்குது. டெக்னோக்கான பிராண்டிங் போட்டிருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான டிசைன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் பொறுத்தளவுக்கு பவர் பட்டன் இருக்குது. கூட வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பட் நீங்கள் 5G யூஸ் பண்ண முடியாது, 4G ஃபோன் தான். பட் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுமான்னு தெரில. இந்த டைமில் 4G வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 5G ஃபோன்ஸ் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனில் டாப் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. கூட இந்த ஃபோனில் கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது மற்றும் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு யூனிசாக் T606 12 நானோக்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் ப்ராசஸரு. பட் நீங்கள் வந்து இந்த ஃபோனை நீங்கள் ஹெவி டாஸ்க் பண்ணும்போது இந்த ஃபோனில் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2,40,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வரும்னு சொல்கிறாங்க. பட் அது ஆவரேஜான ஸ்கோர் தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன பேசிக்கான பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும்னா இந்த ஃபோன் செட் ஆகாது, அதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோன் ஜிபி பொறுத்தளவுக்கு மேலி G57 MP1க்கான ஜிபியும் இருக்குது. ஓவராலாக டீசெண்டான ஒரு ப்ராசஸரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் பேசிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்க அஃபிஷியலாக ஒரு வேரியன்ட் தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. என்னென்னா 4+4GB ரேம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா முதல் 4 வந்து இதோட ரேம், ரெண்டாவது வந்து வர்ச்சுவல் ரேமு. அப்புறமா ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 64GBக்கான ஸ்டோரேஜும் இருக்குது. இது மட்டும் தான் அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு. மிச்சம் 3 வந்து லீக்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். அது வருமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரில, அவங்க சொல்கிறேன். முதல் வேரியன்ட் வந்து 3GB ரேம் 64GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ். இந்த 3ம் வந்து லீக்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்னது வந்து அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அந்த 4+4GB ரேம் ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 5,999 rupees வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் எப்படி வரும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.6 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 720x1612க்கான பிக்சல்ஸும் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 10 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோ சார்ஜர்னு சொல்லலாம். பட் வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணுறதுக்கு
ஒரு 1 hour 45 minutes to 2 hours ஆக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு 3 கேமரா மாதிரி தெரியும், பட் வந்து ஆக்சுவலாக ஒரே கேமரா தான். என்ன கேமரானா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் கேமரா, ரெண்டாவது வந்து 0.08 மெகாபிக்சலுக்கான ஒரு ஆக்சிலரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி லென்ஸ்னால் என்னென்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கேமரான்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக வந்து அது ஃபோட்டோக்காக கிடையாது, கொஞ்சம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அந்த மாதிரி கிளாரிட்டி கொஞ்சம் கூட்டுறதுக்கு இந்த சென்சார் கொடுத்துருப்பாங்க. கூட முதல் கேமரா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெயின் கேமரா 13 மெகாபிக்சல், அது வந்து ஒயிட் கேமரா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்புறமா இது வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, டூயல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து செல்ஃபியில் HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. செல்ஃபியில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் டைனாமிக் ஐலாண்டும் இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கும். அதை வந்து இமேஜ் கார்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 2 கலர் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக 2 தான் வரும்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு Android 13 வரப்போகுது. கூட வந்து கோ எடிஷன் ஒரு எடிஷனில் வரப்போகுது. அப்படின்னா வந்து கோ எடிஷன் என்னென்னா சில ஆப்ஸ் வந்து இந்த ஃபோனில் ஒர்க் ஆகாது. அதாவது ஜிபே, யூபிஐ மாதிரி சில ஆப்ஸ் ஒர்க் ஆகாது. அவங்க ஓனாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கரெக்டாக தெரிய வரல, பட் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 200 grams இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பார்ப்போம். இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நீங்கள் சிம் வந்து 2 சிம் வந்து 4G தான் போட முடியும், 5G சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC கிடையாது, FM ரெடியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மந்த் லான்ச் ஆகுது, ஜனவரி 4th லான்ச் ஆகுது. அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இந்த ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த ஃபோனில் வந்து 4G சிம் தான் போட முடியும். கூட வந்து கேமரா வந்து டீசெண்டாக இருக்குது, கூட ப்ராசரும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு இன்னும் 5000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரியல்மி கிட்டேருந்து நல்ல ஃபோன் வாங்கிக்கலாம், ரெட்மி கிட்டேருந்து நல்ல ஃபோன் வாங்கிக்கலாம். மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஃபோனை வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்க நன்றி. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிளிக் பண்ணுறதுனா சில பேர் ஃபஸ்ட் டேவே இந்த ஃபோன் வாங்க நினைப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், அதனால தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்க நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த டெக்னோ பாப் 8 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. கூட வந்து கேமரா குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரியல்மி கிட்ட நீங்கள் ரெட்மி கிட்ட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபோன்ஸும் இருக்குது. எனக்கு இந்த ஃபோனை வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அவ்வளோ நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இருக்காது. கூட வந்து கேமராவும் டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்க நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.